போட்டியில வந்து பார்த்தீங்கன்னா, 3 ரவுண்ட்ல வந்து இன்னைக்கு வந்து சமையல் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த டீம் 4 பேத்துல வந்து 3 பேர் சமையல் பண்ணணும். ஒருத்தவங்க மட்டும் தனியா போய் நீங்க சீக்ரெட் ரூம்ல இருந்துக்கிறணும். ஸோ சமையல் பண்ணி முடிச்சதுக்கு பின்னாடி, நீங்க வந்து அவங்க சமையல்ல என்னென்ன போட்டிருக்காங்க அப்படின்றத அந்த டிஷ்ஷ வந்து கரெக்ட்டா நீங்க சொல்லணும். அது மட்டும் இல்ல, அந்த சாப்பாட்டு அந்த இதனுடைய நேம வந்து நீங்க பெர்ஃபெக்ட்டா சொல்லணும். அதுதான் இன்னைக்கு 3 ரவுண்டோட போட்டி அப்படின்றாங்க. கண்மணிய கூட்டு போய் தனியா ஒரு ரூம்ல வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சமையல் வேலை இங்க மும்முரமா நடக்குது. அன்பு எல்லாமே ரெடி பண்ணி செய்றாரு. இன்னும் சொல்லப்போனா பலாக்காயில வந்து அவர் வந்து ஒரு கிரேவி செய்றாரு. அத சாப்பிடும்போது கண்டிப்பா வந்து சிக்கன் டேஸ்ட்ல இருக்கும். ஸோ, அது எல்லாமே அழகா சூப்பரா பண்ணிறாரு. அவங்க சொன்ன டயத்துல முடிச்சதுக்கு முன்னாடி கண்மணிய கூப்பிட்டு சொல்றாங்க. ஸோ, ஒவ்வொருத்தர் டீம்லயும் சொல்றாங்க. ஆனா, தடுமாறி சொல்றாங்க. கண்மணி ஏற்கனவே வந்து அன்பும், கண்மணியும் சேர்ந்து இத பண்ணியிருக்காங்க. ஸோ, அப்ப வந்து அத அவங்கனால ஈஸியா வந்து நோட்ஸ் பண்ண முடியுது. அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அழகா ஒவ்வொரு விஷயத்தையும் சூப்பரா கிட்டத்தட்ட ஒரு 20 ரெசிபி அழகா சொல்லிர்றாங்க. அது மட்டும் இல்லங்க, இது எதுல செஞ்சாங்க அப்படின்றதையும் சொல்லிர்றாங்க. அது மட்டும் இல்லங்க, இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், அந்த டிஷ்ஷோட நேமையும் சொல்லிர்றாங்க. ஸோ, இது எல்லாமே வந்து கண்மணி சொல்லி வின் பண்ணிர்றாங்க. அந்த கேப்ல வந்து அந்த கண்ண கட்டும்போது, இது வந்து பலாக்காயில செய்யல, சிக்கன்ல தான் செஞ்சாரு. இத அன்பு சொல்ல சொன்னாரு அப்படின்ட்டு ஒருத்தவங்க வந்து வெண்ணிலா ஆளு வந்து சொல்லிட்டு போறாங்க. இவங்களும் வந்து ஏன் இது வந்து சாப்பிடும்போது பலாக்கா டேஸ்ட் இருக்கு. ஆனா, இத போய் சிக்கன்னு சொல்றாங்களே! ஏன் இப்படி அன்பு இப்ப ஏன் சொல்ல சொன்னாரு அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இருந்தாலும் நம்ம உண்மையாவே சொல்லிருவோன்ட்டு இவங்க பெர்ஃபெக்ட்டா சொல்லிர்றாங்க. வெண்ணிலாவுக்கு ஒரே ஷாக்கிங்கா இருக்கு. நாம நெனச்சது நடக்கலையே! நாம ஒண்ண சொல்ல சொல்லி சொன்னோம். ஆனா, அவ கரெக்ட்டா சாப்பிட்டு டேஸ்ட்டு, ரெசிபி எல்லாமே கரெக்ட்டா சொல்லிட்டாளேன்ட்டு அவங்களுக்கு ரொம்ப காண்டா இருக்கு. ஸோ, இது எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட 3 ரவுண்ட்ல இவங்க வின் பண்ணதுனால, அடுத்து 2 ரவுண்டு வருது. அதுக்குள்ள இவங்க அழகான ஒரு விஷயங்கள பண்ணிட்டாங்கன்னா, கண்டிப்பா இந்த 20,00,000 இவங்களுக்கு கிடைக்கிறது மட்டும் இல்ல, இவங்களோட ஹோட்டலுக்கு வந்து நெறையா ஆளுங்க வந்து கண்டிப்பா வந்து ரேட்டிங் குடுப்பாங்க. இன்னும் சொல்லப்போனா ரன் பண்றதுக்கே ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. வெண்ணிலா ரொம்ப ஷாக்கிங்கா இருக்காங்க. அடுத்த போட்டி கண்டிப்பா பயங்கர கடுமையா இருக்கும்.